தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் காலையில இந்த ரவை பணியாரம் எங்களுக்கு சின்ன வயசுல கிடைக்கும். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. நம்ம விருப்பப்படுற அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். ரவை பணியாரம் பண்றதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். கூடவே 1 கப் மைதா, 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலா சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா கட்டிகள் இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் ஊற வைக்கிறனால பணியாரம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இதுல 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கு உடனே சுடுறதா இருந்தால் மிக்சியில் பொடி பண்ணிட்டு கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மாவோட பதம் இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை திக்காக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன மிதமான சூட்டில் இருக்கணும். ஒரு பணியாரம் ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பணியாரம் ஊற்றணும். இல்லைனா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும். அதே மாதிரி பணியாரம் ஓரங்களில் பொன்னிறமாக வரையுமே நீங்கள் எடுத்துடலாம். ஃபுல்லாகவே பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா பணியாரம் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். இது செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.